நல்லா இருக்கீங்களா? வாயை விட்டு வெளிவந்த சொற்கள், கடிகார முட்கள் நகர்ந்த நேரம், உடலை விட்டு பிரிந்த உயிர், இது மூன்றையும் திரும்பி பெற முடியாது. ஸோ இவை எதையுமே நம்ம வீணடிக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னைக்கு தாட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாஸ்மதி ரைஸில் தலப்பாக்கட்டி ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலாலாம் அரைச்சிக்குவோம். முதல்ல எடுத்தோன்னே பாஸ்மதி ரைஸ் 2 கப்பு நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி 2 தடவை கழுவிட்டு 3/4 மணி நேரம் 45 மினிட்ஸ் நம்ம ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பிரிஞ்சி இலை, கிராம்பு 4, ஜாதிபத்திரி, பட்டை, ஏலக்காய், கல்பாசி, அன்னாசிப்பூ இதெல்லாம் மிக்சியில் போட்டுக்குவோம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இதுக்கு பதிலாக நீங்கள் வரமிளகாயும் போடலாம். இதையும் அந்த மிக்சியில் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு பவுட்ரு மாதிரி அரைச்சி வச்சுக்குவோம். இதை ட்ரையாக இது மாதிரி தான் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா, 10 சின்ன வெங்காயம், 10 பூண்டு, 1 துண்டு இஞ்சி, இதையும் போட்டு மிக்சியில் நைஸாக அடித்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம எந்த குக்கரில் செய்ய போகிறோமோ அந்த குக்கரில் 3 குழிக்கரண்டி எண்ணெய் விடுவோம். சாதாரண குக்கிங் ஆயில் தான் ஃபஸ்ட்டு விட்டுருக்குறேன். அதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை எண்ணெய் காஞ்சோன்னா அதில் போட்டுட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அது கூட நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு விழுது, அதை போட்டு அதில் உள்ள பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவராக வாசம் வரும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். இந்த மாதிரி வதக்கும் போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிட்ருக்கோம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா. ஸோ இப்போ அடிக்கடி நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 2, இல்லைன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா நறுக்கி அதையும் போட்டுக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கணும்னா போதும். தக்காளி லைட்டாக வெந்திருக்கணும். இப்போ நான் 1/2 கிலோ மட்டனை எடுத்து நல்லா கழுவி மஞ்சள் தூள் போட்டு அலசி அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிதட்டில் போட்டு வடிகிற மாதிரி வச்சுட்டு அதை எடுத்து இதில் கலந்துட்டுருக்கேன். 2 கப்பு அரிசிக்கு நான் 1/2 கிலோ மட்டன் போட்டிருக்கேன். 2 கப்புங்கிறது நம்ம சைடு, எங்கள் சைடெலாம் 1/4 படி அரிசி அப்படின்னு சொல்லுவோம். 1/4 படி அரிசிக்கு 1/2 கிலோ மட்டன் போட்டிருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கணும். எப்போதுமே நான்வெஜ்ஜுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தோம்னா அதில் உள்ள அந்த கொஞ்சம் இந்த ஸ்மெல்லு அதெல்லாம் போயிட்டு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு மட்டும் போடணும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பவுடரை அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பவுடர் அதில் போட்டுட்டு எல்லாம் நல்லா மட்டனில் கலக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுறணும். அதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு புதினா இலை, ஃப்ரெஷ்ஷான புதினா இலை, அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட இந்த மட்டன் லைட்டாக வேகிற அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. ஏன்னா மட்டனும் தண்ணி விட்டு வேகும், அது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. இந்த 1/2 டம்ளர் தண்ணி போதும். இப்போ ஃபஸ்ட்டு 2 விசில் மட்டும் இந்த மட்டன் பாதி குக் ஆகிற வரையும் நம்ம வச்சு எடுத்துக்குவோம். இதே சிக்கன்னா நம்ம இப்படியே அரிசியை சேர்த்து பொங்கிடலாம். இப்போ நம்ம மட்டனுங்கிறனால ஃபஸ்ட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கிடுவோம். எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். மேலே நல்லா எண்ணெய் நிற்கிது, தனியாக பிரிஞ்சு. இப்போ திருப்பி இதை அடுப்பில் வச்சு அது கூட 1 பங்கு அரிசினா 1/2 பங்கு தண்ணி. நம்ம அந்த 1/2 பங்கு தண்ணிங்கிறது இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து தான் அளவு. நம்மளுக்கு ஒரு வேளை கன்ஃபியூஷனாக இருந்தால் அதையும் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியும் எடுத்து நீங்கள் திருப்பி டம்ளரில் அளந்துட்டு திருப்பி அதிலேயே ஊற்றிக்கலாம். அப்போ 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப் தண்ணி, அந்த மாதிரி மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து அளந்துக்கணும். அது கொதிக்கவும் அதில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வெறும் ரைஸை மட்டும் அதில் எடுத்து போடணும். இனிமேல் அரிசி போட்டோன்னா நம்ம எப்போதுமே கரண்டியை வச்சு அதிகமாக கிண்டக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். பாசுமதி ரைஸ் நீள நீளமாக இருக்கும் போது தான் அந்த பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ உடையாத அளவுக்கு பார்த்துக்கணும். இப்போ 1 கைப்பிடி புதினா இலை, 1 கைப்பிடி மல்லி இலை போட்டிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டி தயிர், கடையில் வாங்கின தயிர் தான் நான் விட்டுருக்கேன். வீட்டில் உள்ள தயிரும் போடலாம். 3 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு இதையும் லைட்டாக ஒரு கிண்டி விட்டுக்கலாம். இதில் லெமன் 1/2 மூடி லெமன்
புழிஞ்சு விடலாம். நான் வந்து லெமன் அதிகமாக கிடைக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரே வைப்போம் இல்லையா, அதில் நான் பிழிஞ்சு வச்சுக்குவேன். ஒரு ட்ரே ஒரு க்யூபு பாக்ஸ்க்குள்ளே அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு வைப்பேன். இது எப்போ வேணுமோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதிலேருந்து ஒரு க்யூப் எடுத்து நான் போட்டிருக்கேன். இந்த சமயத்தில் நம்ம வந்து உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கணும். உப்பு எப்போதுமே பிரியாணிக்கு ஒரு கல் கூட இருக்க மாதிரி தெரியணும். நம்ம தண்ணியில் வச்சுட்டு நம்ம வாயில் வச்சு பார்க்கும்போது அது கரெக்டாக இருக்கும். இந்த சமயத்தில் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக 1 டேபிள் ஸ்பூன் நெய் அதை மேலே விட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு அவ்வளோதான். நம்ம வந்து குக்கரை மூடிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா 2 விசில் போதும். பாசுமதி ரைஸ் சீக்கிரம் வெந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 விசிலுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆவியெல்லாம் ரிலீஸ் ஆனோன்னா, கேஸ் ரிலீஸ் ஆனோன்னே ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ உடனே நம்ம கரண்டி போட்டு கிண்டிடக்கூடாது. எல்லா ரைஸும் உடஞ்சி குழஞ்ச மாதிரி ஆயிரும் சாதம். இந்த சமயத்தில் நம்ம ஒரு கம்பி வச்சு இல்லாட்டி கரண்டியோட பின் பகுதி அந்த காம்பு கைப்பிடி இருக்கு இல்லையா, அந்த பகுதியை வச்சு லைட்டாக கிளறி விட்டுட்டு திருப்பியும் டைட்டாக மூடாமல் லேசாக மேலே ஒரு மூடியை போட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடணும். கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறினோன்னா அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி அடுத்து வேறு பவுலில் மாற்றிடணும். அப்போ தான் இந்த புழுப்பான இந்த பிரியாணி செமையாக ரெடி ஆகும். பாருங்கள் எந்த அளவுக்கு பிரியாணி வந்து புழுன்னு பார்க்கவே எம்மியாக ரெடி ஆகிருக்கு. பாஸ்மதி ரைஸில் தலப்பாக்கட்டி ஸ்டைலில் பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.